வணக்கம். சினி சினி மினி மினி இந்த நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய ஒரு அருமையான உயர்ந்த குணத்தை பற்றி. என்ன விஷயம் அப்படின்னா, முதலாளி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு இந்த வசனம் இருக்குல்ல, இந்த வசனத்தை நீங்கள் கேட்ட உடனே இந்த வசனம் எந்த படத்தில் இருந்துச்சுன்றது உங்களுக்கு தான் தெரியுமில்ல. முதல் மரியாதை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடிக்க, பாரதி ராஜா இயக்கி மிகப்பெரிய வெற்றி பெற்ற முதல் மரியாதை திரைப்படத்தில் படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலிருந்து இறுதி காட்சி வரை இடம்பெற்ற வசனம் இது. இந்த வசனத்தை பேசி நடித்தவர் அருமையான நடிகரான ஏ.கே. வீராசாமி. ஏ.கே. வீராசாமின்றவர் சிவாஜி சார் நாடகங்களெல்லாம் நடிச்சுக்கிட்டு அப்படியே நடிச்சிருப்பார்ல, சிறுவனாக இருந்த காலகட்டத்திலிருந்து சிவாஜி சார் எப்படி பாய்ஸ் கம்பெனி இதிலெல்லாம் நாடகங்களை நடித்து இப்படிலாம் படிப்படியாக வளர்ந்து அப்படின்ற மாதிரி ஆனாரோ, இதே மாதிரி சிவாஜி நடித்த அந்த நாடக கம்பெனிகளில் நடித்த இன்னொரு நடிகர் தான் ஏ.கே. வீராசாமி. சிவாஜி சிறுவனாக இருந்த காலகட்டத்திலேயே ஏ.கே. வீராசாமிக்கு தெரியும். அப்படி வச்சுக்கோங்க, சிவாஜி வளரும்போதே ஏ.கே. வீராசாமியும் படிப்படியாக நாடகத்துறையில் வளர்கிறார். சிவாஜி மிகப்பெரிய கதாநாயகனாக பட உலகிற்கு நட்சத்திரமாக ஜொலித்து நடிகர் திலகமாக ஆகி தமிழகத்தினுடைய சூப்பர் ஸ்டார்களில் ஒருவராக எம்ஜிஆரும் சிவாஜியும் 2 சூப்பர் ஸ்டார்கள். அந்த நிலையை சிவாஜி அடைந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்த விஷயம். ஏ.கே. வீராசாமியும் நாடகங்களில் நடித்து பல திரைப்படங்களிலும் பல கதாபாத்திரங்களில் கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடித்து அப்படின்னு. அப்போ ஏ.கே. வீராசாமி அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு முதல் மரியாதைக்கு பிறகு அவருடைய பேர் பொதுமக்களுக்கு சாதாரணமாக பட்டி தொட்டி எங்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவருடைய தோற்றமும் அவருடைய பெயரும் போய் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு. அதுக்கு முன்னாடி அவர் நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு. இருந்தால் கூட அவருடைய பெயர் இதெல்லாம் அந்த காலத்தில் மக்களிடம் போய் சேரவில்லை. பட உலகில் இருப்பவர்களுக்கு மட்டும் இவர் பேர் ஏ.கே. வீராசாமி என்று தெரியும். இந்த ஏ.கே. வீராசாமி சேவா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி எஸ்.வி. சகசரநாமம் சொந்தமாக வைத்திருந்த நாடக குழுவில் உருவாக்கப்பட்ட நாடகங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்தவர். எனக்கு இவர் பழக்கமானது கோமல் சுவாமிநாதன் தண்ணீர்லாம் கதை வசனம் எழுதி தண்ணீர் கோமல் சுவாமிநாதனுடைய நாடகம். அதேமாதிரி நான் முதல்ல சினிமாவில் பிஆர்ஓவாக பணியாற்றிய மக்கள் தொடர்பாளராக அறிமுகமான சாதிக்கு ஒரு நீதி விஜயகாந்த் நடித்த படம், அது செக்கு மாடுகள்னு சொல்லி கோமல் சுவாமிநாதனுடைய நாடகம். இந்த நாடகங்களிலெல்லாம் நடித்தவர் ஏ.கே. வீராசாமி. அந்த நாடகங்கள் கோமல் சுவாமிநாதன் எனக்கு நன்கு பழக்கமானவர். நான் மதிப்பு மரியாதையுடன் நினைப்பவர். நான் இலக்கிய மொழிபெயர்ப்புகள்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால கோமல் சுவாமிநாதனுக்கு என் மேலே அளவற்ற மதிப்பு மரியாதை. இன்றைக்கி கோமல் சுவாமிநாதன் இல்லை, இருந்தாலும் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நட்பை உங்களுக்கு சொல்லணுன்றக்காக சொல்கிறேன். அதனால் கோமல் சுவாமிநாதன் எழுதி இயக்கக்கூடிய அந்த நாடகங்கள் அனைத்தையும் நான் போய் பார்ப்பேன். அதில் பலரும் மிக அருமையாக நடிப்பார்கள். அவர்களில் ஒருவர் ஏ.கே. வீராசாமி. ஏ.கே. வீராசாமி எனக்கு நன்கு பழக்கமானவர். அவரை நான் அண்ணேன்னு கூப்பிடுவேன். அவரை தம்பி சுறா, சில நேரத்தில் சுறா சாருன்னுவார், சில நேரத்தில் தம்பி வாங்க தம்பி சொல்லுங்க தம்பி அப்படின்னு கூப்பிடுவார் அப்படின்னாரு. சில நேரத்தில் சுறா சாருன்னுவார். இது சூழலுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு வச்சுங்களேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த விஷயத்தில் என்ன அப்படின்னா, முதலாளி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் நடிச்சு இந்த படம்லாம் வெற்றி பெற்று இப்படிலாம் ஆன பிறகு ஒரு நாள் ஏ.கே. வீராசாமி, இது ஏ.கே. வீராசாமி என்கிட்ட சொன்ன விஷயம். அந்த சொன்ன விஷயத்தை இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அவருடைய மகன் பிகாம் ஏதோ படிச்சுட்டு அவர் ஏதோ வேலை இல்லாமல் இருக்கார், அவருக்கு ஒரு வேலை தேவை அப்படின்ற மாதிரி வச்சுங்க. அப்போ இருக்கும்போது வீராசாமி அப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடன் நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடிய ஏஆர்எஸ் அப்படின்னு, ஏஆர் சீனிவாசன் அப்படின்றது அவருடைய ஃபுல் பேர். ஏஆர்எஸ்ன்ற பேரில் நிறைய படங்கள் எல்லாம் நிறையா நடிச்சிருப்பார். சிவாஜி மேலே அளவற்ற மதிப்பு மரியாதை வைத்திருப்பவர் ஏஆர்எஸ். அவர் அப்படியே நிறைய படித்தவர் அப்படின்னு, நிறையா படித்தவர், அப்படி நிறையா டாக்டர், வக்கீல், வழக்கறிஞர், இந்த மாதிரி கதாபாத்திரத்தெல்லாம் நிறையா வருவார். பணக்கார தந்தையாக நிறையா படங்கள் எல்லாம் ஏஆர்எஸ் வருவார். நான் மக்கள் தொடர்பாளராக பணியாற்றிய புதிய முகம் இந்த மாதிரி படத்துலலாம் கூட அவர் நடிச்சிருக்காரு. அந்த ஏஆர் சீனிவாசன் இவருக்கு நன்கு பழக்கமானவர் ஏ.கே. வீராசாமிக்கு. அவர் ஏஆர்எஸ்ட்டை அவர் நிறையா பெரிய பெரிய நிறுவனங்களெல்லாம் பணியாற்றி வர்றதுனால, என் பையன் இந்த மாதிரி பிகாம் படிச்சிருக்கான், அவனுக்கு ஏஆர்எஸ் நீங்கள் ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்போது, அந்த சர்டிஃபிகேட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரெஸ்யூம்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வாங்க, நான் ஒரு ஷூட்டிங்கில் இருப்பேன், அங்கே வாங்க, அதெல்லாம் கொடுங்க, அந்த ரெஸ்யூமெலாம் நான் பார்த்த பிறகு நாங்கள் அவங்க முயற்சி பண்ணி உங்கள் பையனுக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுக்குறக்கா ட்ரை பண்ணுறன்ற மாதிரி அவர் ஏதோ சொல்லியிருக்காரு. இந்த சர்டிஃபிகேட்டு ரெஸ்யூம்லாம் எடுத்துகிட்டு ஏ.கே. வீராசாமி அந்த படப்பிடிப்பு தளத்துக்கு போகிறாரு. அங்கே என்ன விஷயம்னா, அந்த படப்பிடிப்பின் அந்த படத்தினுடைய கதாநாயகன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் அங்கே இருக்கார். ஏ.கே. வீராசாமி போகிறாரு. ஆரம்ப காலத்தில் நாடகங்களில் பார்த்த நண்பர் தானே. உடனே டேய் வீராசாமி
கண்மணி, அவர் கண்மணின்னு கூப்பிட்டு வீராசாமி பார்த்து, டேய் கண்மணி வாடா இங்கே, ஏண்டா இப்போ தான் அண்ணனை பார்க்கணும்னு தோணுச்சாடா, இப்போ தான் அண்ணனை பார்க்கணும் அண்ணனை பார்த்து பேசணும்னு சொல்லி இத்தனை வருஷத்துக்கு பிறகு என்னை பார்க்கணும்னு சொல்லி தேடி வந்திருக்கியா நீன்னு. அவருக்கே உரிய ஸ்டைல் ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து இல்லை நான் வந்து இங்கே வந்த பிறகு தான் நீங்கள் நடிக்கிற படம்னு எனக்கு தெரியும், நான் உங்களை பார்க்கவா வந்தேன், நான் வந்து இவர் ஏஆர் சீனிவாசன் இருக்கார்ல ஏஆர்எஸ், அவரை பார்க்குறதுக்காக வந்தேன். அவரை பார்க்குறதுக்காக வந்தியா, என்ன பார்க்க வரலையான்னு, நீங்கள் இருக்கிறதே எனக்கு தெரியாதே, இங்கே வந்த பிறகு தானே நீங்கள் இருக்கிறதே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயமா பார்க்குறதுக்காக வந்தேன். இதே மாதிரி என் மகன் பிகாம் படிச்சிருக்கான், அவனுக்கு வந்து வேலைக்காக ட்ரை பண்ணுறதுக்காக வந்தேன், ஏஆர்எஸ் வந்து சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு இங்கே வர சொன்னார் அப்படின்னு. ஏன் அவன் தான் உனக்கு வேலை வாங்கி கொடுப்பானா, ஏன் நான் வாங்கி தர மாட்டேன்னா, எங்கள் அந்த சர்டிஃபிகேட்டு அந்த ரெஸ்யூம்லாம் கொடுன்னு சொன்னோன்னே வீராசாமி அவர் கையில் கொடுத்துட்டாரு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு வாரத்தில் சிவாஜி சார் வந்து அவர் பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு, ஏதோ ஒரு வேலையை வாங்கி கொடுத்தாரு 1 வீக்லேயே. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. இது ஏக வீராசாமி சொன்னார், சார் அந்த சர்டிஃபிகேட் அவர் கையில் கொடுத்தேன், உண்மையிலே பார்த்தீங்கன்னா சிவாஜி வந்து கிட்டத்தட்ட அவருக்கு படத்தில் நடிக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்கும், ஒரு வாரத்தில் என் பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டாருன்னு. ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்போ இந்த வேலையெல்லாம் கிடைச்ச பிறகு வந்து அவர் பையன் ஏதோ வேலைக்கு போகிறாப்புல அப்படின்ற மாதிரி, அதாவது ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு அவர் அப்படியே வேலைக்கு போயாச்சு. இவர் அப்படியே கால்நடையாக வந்து சிவாஜி சாருக்கு வந்து ஒரு நன்றி சொல்லலான்றக்காக சிவாஜி சார் வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்போ வந்து சிவாஜி சாலை, அப்போ வந்து சவுத் போக் ரோடு தானே, வந்து சிவாஜி சார் வீட்டுக்கு அன்னை இல்லத்துக்கு வந்திருக்காரு வீராசாமி. வெளியே வந்தோடனே கூர்காட்ட சொல்லியிருப்பார்ல, இது மாதிரி ஐயாவை பார்க்கணும், வீராசாமி ஏகே வீராசாமின்னு சொல்லுங்கள், அவருக்கு தெரியும். அப்போ நான் அவர் சொன்ன உடனே சிவாஜி உள்ளே வர சொல்லிட்டாரு. ஏகே வீராசாமி உள்ளே வந்தார். வந்த உடனே அப்படியே தன் பால்யகால நண்பனை பார்த்த சந்தோஷம் சிவாஜிக்கிட்ட அப்படியே வந்து, பிறகு எதில் வந்தேன்னு, நான் இது மாதிரி உங்கள்கிட்ட நன்றி சொல்லான்னு வந்தேன், வேலை கிடச்சிருச்சு பையனுக்கு, உங்கள் மூலம் தான் கிடச்சி, நீங்கள் சொன்னதுனால தான் அந்த வேலையை கிடச்சிச்சு, உங்களுக்கு வந்து நன்றி சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு. எதில் வந்தேன்னா இது நான் என்ன காராக வச்சுருக்கேன், அவருக்கு என் பையன் ஸ்கூட்டரில் வந்து இறக்கி விட்டு போனான் அப்படின்ற மாதிரி. உடனே சிவாஜி வந்து இந்த ஒரு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ சாப்பிட்ருக்காங்க 2 பேரும் சேர்ந்து வீட்டில் அப்படி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சிவாஜி சார் ரெடியாகி காரில் உட்கார வச்சு ஏகே வீராசாமியை அப்படியே 2 பேரும் காரில் உட்காந்துருக்காங்க. கார் போகுது, எங்கே போகுதுன்னா சிவாஜி ஃபிலிம்ஸ் ஆஃபீஸ், லாய்ட்ஸ் ரோடு, அப்படியே போய் பெசன்ட் ரோடு, அந்த ரோடு லைட்ஸ் காலனி இருக்க ஏரியா. அங்கே போன பிறகு அங்கே ராம்குமார் இருக்கார், சிவாஜியுடைய மகன் ராம்குமார். அப்போ சிவாஜி ஃபிலிம்ஸ் தான் நிறைய படங்கள்லாம் தயாரிச்சுட்டு இருந்தாங்கள்ல. அப்போ ராம்குமார்கிட்ட வந்து சிவாஜி சார் சொல்கிறாரு, ராம்குமார் இவன் என்னுடைய நண்பன், பால்யகால சிநேகிதன், பால்யகால நண்பன், நாங்கள் சிறுவர்களாக இருந்த காலத்திலேயே ஒன்றாவே ஒரே கம்பெனியில் நாடகங்களில் நடித்தவங்க, நான் நடித்த பல படங்களில் நடிச்சிருக்கான், என்னுடைய கண்மணி ஏகே வீராசாமி. முதல் மரியாதை படம் தான் நீ பார்த்துருப்பில, முதலாளி எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு பேசினது இவன் தான். அதனால் நம்ம கம்பெனி உருவாக்கக்கூடிய திரைப்படங்களெல்லாம் அவனுக்கு ஏதாவது நல்ல வேஷம் கொடுக்கணும், நல்ல கேரக்டர் கொடுக்கணும். அதனால தான் அவன் கையோடு அவனை கூப்பிட்டுட்டே வந்துட்டேன் உனக்கு அறிமுகப்படுத்துவதற்காக அப்படின்ற மாதிரி. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் செய்திருக்கிறார். அதாவது தன்னுடைய கூப்பிட்டு போய் ஒரு வார்த்தை சொல்லலாம்ல, ராம்குமார்ட்டு சொல்லி என் ஃப்ரெண்டு வீராசாமி இருக்கான், அவனுக்கு ஏதாவது ஒரு கேரக்டரை வந்து படங்களில் கொடு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு சிவாஜி ஃபிலிம்ஸ் உருவாக்கின படத்தில் வீராசாமி ஏதாவது நடித்தாரா, வாய்ப்புகள் கிடைச்சிச்சா, ராம்குமார் கொடுத்தாரா, நடித்தாரா, பிரபுவுடன் இணைந்து நடித்தாரா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் ஏகே வீராசாமி இப்படிப்பட்ட ஒரு அருமையான காரியத்தை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் செய்தார் அப்படின்றதற்குள்ள அதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் சந்தோஷ பெருக்குடன் என்னிடம் கூறினார். இன்றைக்கி வந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை ஏகே வீராசாமியும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு அருமையான சம்பவத்தை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன், பகிர்கிறேன்.